ரேஷன் கடை மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்க. நல்லா பிடிச்சிருக்காயா பேரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இதோ இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. இவங்க புருஷன் ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ ஏன் பொண்டாட்டி. சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? இதோ வயசான பெரியவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. இவர் கொடுத்து அனுப்புங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். பேசாம சைகையில காட்டலாமா? சிச்சி ரொம்ப அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்? பாக்குறா பத்தியா? வாங்க வாங்க. பாவம் கர்ப்பிணி பெண்ணு 2 உசுரா இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க, அவங்களுக்கு கொடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நாய் நக்கன தலைவன் ரொம்ப தான் ரவுஸ் பண்றான். சார் லஞ்ச் டைம் வந்துருச்சு, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஹார்லிக்ஸ்க்கு மேலே இருக்கிற விக்ஸ் ஒன்று கொடுங்க. வேற வேற என்ன? விக்ஸுக்கு கீழேக்கா ஹார்லிக்ஸ் ஒன்று கொடுங்க. டைமிங் கொடுக்காம எடுக்கிறானே. அந்த குல்காண்டி ஒன்று கொடுங்க. வேற ஒரே விஷயத்த வேற வேற வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு லோன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வைங்க சார் போன. ஐயோ என் பொண்டாட்டி ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு செந்தில் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூட்டமா இருந்துச்சு அதான். எக்ஸ்கியூஸ் மீ, சாருக்கு 4 காண்டம் கொடுங்க. ஐயோ என்ன சார் கடுகு உளுத்தம்பருப்பு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு கேட்குறீங்க? லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல. உடம்ப கெடுக்கிற குவார்டரை ஆஃபையும் கடை கடை நின்று சத்தம் போட்டு கேட்குறோம். நல்லது பண்ற காண்டம சத்தமா கேட்கக்கூடாதா? உங்களுக்கு கூச்சம் இருக்காது, ஏன்னா நீங்க பால் பாக்கெட் மாதிரி தினமும் வாங்குறீங்க. நான் ரேஷன் அரிசி மாதிரி மாசம் ஒரு தடவை தான் வாங்குறேன். அதான் இவ்வளவு தயங்குற. நீங்க 4 காண்டம் கொடுங்க. இப்ப அதுல ஃபிளேவர்லாம் வருது. உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும்? ஐயோ அது என்ன ஐஸ்கிரீமா சார்? ஃபிளேவர்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். வாசனையா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. ஸ்ட்ராபெரி 4 வெண்ணிலா 4 கொடுங்க. எதுக்கு 8? வாங்கி வச்சுக்க, கெட்டா போகுது. நீங்க கொடுங்க.